ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தியில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது வழக்கம் போல இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ கூட நிறைய ஏவுகணைகளை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம், அவற்றை சேமித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஈரானிய அரசாங்கம் சார்பாக தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த தகவல் வெளியிடப்பட்டு என்று சொன்னால், நேற்று வியாழக்கிழமை இரவு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் உரையாற்றிக்குள்ள, இனிமேல் ஈரானால ஏவுகணைகளை உற்பத்தி செய்யவே முடியாது, எல்லா தளங்களையும் எல்லா உற்பத்தி சாலைகளையும் நாங்கள் தாக்கி அளித்து விட்டோம், இனி அவர்கள் கனவிலும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியாது, அது மட்டும் இல்லாமல் யுரேனியத்தை அவர்களால் என்ரிச் பண்ணவே முடியாது, அதையும் நாங்கள் தாக்கி அளித்து விட்டோம் என்று சொல்லி நேற்று வியாழக்கிழமை இரவு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு பதிலடி வழங்கும் முகமாக ஈரான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அந்த அமைப்பினுடைய ஒரு பேச்சாளர் தஸ்னிம் செய்தி சேவை என்று சொல்லி ஈரானில் ஒரு செய்தி சேவை இருக்கிறது. அது பாதி அரசாங்கத்துக்கு சொந்தமானது, பாதி தனியாருக்கு சொந்தமானது. அப்படியான ஒரு செய்தி சேவை தான் தஸ்னிம் என்று சொல்லி அதற்கு வழங்கி இருக்கின்ற பேட்டியில் தான் சொல்லியிருக்கின்றார் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய பேச்சாளர். எங்களுடைய ஏவுகணை உற்பத்தியில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னுமே நாங்கள் பாவிக்காத நிறைய ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்குது, தேவைப்படும் பட்சத்தில் அவை பாவிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஈரானினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருவரை தாங்கள் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த தளபதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஈரானில் இந்த ஊர்காவல் படை என்று சொல்லுவோம் தானே, அதாவது துணைப்படை என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய பேர் பசிச் என்று சொல்றது, பசிச் படைப்பிரிவு என்று சொல்லி. அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரையில் இப்போதைக்கு இருக்கின்றார்களாம். ஆனால் தேவைப்படும் பட்சத்தில் இன்னும் ஒரு 5,00,000 பேர் ரிசர்வில் இருக்கிறார்களாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவைப்படும் பட்சத்தில் அவர்களும் ஆயுதங்களை தூக்குவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த வாரம் கொல்லப்பட்டிருந்தவர், கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற வான் தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தவர் கொலம் ரெசா சொலைமானி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட அமைப்பினுடைய புலனாய்வு பிரிவு, இன்டெலிஜென்ஸ் பிரிவினுடைய தலைவர், அவருடைய பேர் இஸ்மாயில் அமாதி என்று சொல்லி அவரை தாங்கள் கொன்றிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இது இஸ்ரேலிய தரப்பிலிருந்து வந்த செய்தி மட்டும்தான். இதனை ஈரான் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா காமினி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையிலான யுத்தத்தை நிறுத்தி போட்டு உடனடியாக சமாதானத்துக்கு வரணும், நீங்கள் சமாதானமாக எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருங்கள் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் மாதிரி விடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஈரானுக்கு பாகிஸ்தானுடைய உதவியும் ஆப்கானிஸ்தானுடைய உதவியும் தேவைப்படும், எதிர்காலத்தில் தேவைப்படும் என்றதை முட்கூட்டியே சொல்லி வைத்திருக்கின்றார் ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா காமினி. இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, மொஜ்தபா காமினி இயங்க முடியாத நிலைமையில் இருக்கிறார், அவர் கோமால இருக்கிறார், அவர் ரஷ்யால சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார் என்று சொல்லி நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அறிக்கை விட்டிருக்கிறார், பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் தயாராக இருக்கும்படி எங்களுடைய கிழக்கு பகுதி அயலவர்கள், ஏன்னு சொன்னா இந்த ரெண்டு நாடுகளும் ஈரானுடைய கிழக்கு பகுதியிலான இருக்குது, எங்களுடைய கிழக்கு பகுதி அயலவர்கள் எங்களுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம், அதுதான் உண்மை. எனவே அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்கிறார். இதில் இன்னும் ஒரு மறைமுகமான செய்தி இருக்குது. அப்போ மற்ற பக்கம் இருக்கிற அயலவர்கள், அதாவது குவைத், கட்டார், சவுதி அரேபியா, இந்த நாடுகள் எங்களோட நெருக்கமாக இல்லை என்ற செய்தி அதுக்குள்ள மறைமுகமாக இருக்குது. எனவே எங்களுடைய கிழக்கு பகுதி அயலவர்கள் எங்களோட நெருக்கமாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி மொஜ்தபா காமினி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த யுத்தத்தில் போக போக பாகிஸ்தானுடைய பங்களிப்பும் ஆப்கானிஸ்தானுடைய பங்களிப்பும் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. அப்படி இருக்குமாக இருந்தால் அது என்ன விதமான பங்களிப்பாக இருக்கும் என்று சொல்லி, அப்படி அந்த இரண்டு நாடுகளும் யுத்த களத்துக்கு வருமாக இருந்தால் இன்னும் அந்த யுத்த களம் விரிவடைந்து கொண்டே செல்லும். எனவே என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜெருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம், ஒரு மிக மிக சென்சிட்டிவான ஒரு இடம், அதுதான் ஓல்டு சிட்டி, பழைய நகரம் என்று சொல்றது. ஜெருசலேமினுடைய பழைய நகரம் 3000 ஆண்டுகளுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்டது. பல போர்கள் அதுக்கு நடந்திருக்குது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 3 மதத்தினருக்கும் மிக முக்கியமானது, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு மைய புள்ளி தான் இந்த
ஓல்டு சிட்டி. எனவே அதனை இலக்கு வைத்து ஈரான் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருப்பதாக, ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக புகைப்படம் ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பார்க்கிற இந்த படம் தான். இதுல புகை மண்டலங்கள் எழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈரானியர்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மூலம் ஏற்பட்ட சேதம் எனவும் ஏற்பட்ட புகை எனவும் இஸ்ரேலிய படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் சம்பந்தமாக இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இஸ்ரேலிய படையினர் ஒரு குறிப்பொன்றை எழுதியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் எதை காட்டுது என்று சொன்னால், இஸ்ரேல் என்ற நாடே இருக்கக்கூடாது, இஸ்ரேல் என்ற நாட்டை முற்றுமுழுதாக அழிக்கணும் என்கின்ற ஈரானினுடைய அந்த சிந்தனையை தான் இது காட்டுது. அதனால தான் இந்த இடத்தை இலக்கு வைத்து அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஈரானிய தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படையில. இருந்தாலும் ஜெருசலேம் நகரத்தினுடைய இந்த ஓல்டு சிட்டி, பழைய நகரம் என்றது மிக மிக சென்சிட்டிவான ஒரு இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கை நோக்கி மேலும் 2500 கடற்படையினரை அனுப்புகிறது அமெரிக்கா. இதனை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் உறுதி செய்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்த படையினர் அதாவது 3 பாரிய கப்பல்களில் இந்த 2500 கடற்படையினரும் அவர்கள் சாதாரண நேவி, சாதாரண கடற்படையினர் அல்ல. அவர்கள் தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற படையினர், அதாவது MEU என்று சொல்லுவோம். MEU பிரிவினருடைய 11வது அணியினர், 11வது படைப்பிரிவினர் கலிபோர்னியாவிலிருந்து இப்பொழுது தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மிக விரைவில் மத்திய கிழக்கை சென்றடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் USS ட்ரிபோலி என்று சொல்லப்படுற கப்பலில் இன்னும் ஒரு 5000 இந்த மாதிரி வீரர்கள், MEU வீரர்கள் ஜப்பானில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் 2 நாட்களில் அவர்கள் ஈரானுக்கு அண்மித்த பகுதியில் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பக்கம் அங்கால ஒரு 5000 படையினர், இங்கால இன்னும் ஒரு 2500 படையினர் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நோக்கி இந்த சிறப்பு பயிற்சி பெற்ற கடலிலும் வானத்திலும் தரையிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்ற படையினர். அவர்களை சொல்றது USS பாக்ஸர் ரெடி குரூப் என்று சொல்லி. ஏன் ரெடி குரூப் என்று சொன்னா, எந்த ஒரு தாக்குதலுக்கும் எந்த நேரத்திலும் ரெடியாக இருப்பார்கள், 24 மணி நேரமும் ரெடியாக இருப்பார்கள். அதனால தான் ரெடி குரூப் என்று சொல்றது. இவர்கள் 11வது அணியினர் இப்பொழுது கலிபோர்னியாவிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், எதுக்காக இவ்வளவு பெருந்தொகையான படையை அமெரிக்கா மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புது என்று சொல்லி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்று வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னவர், இல்லை எங்களுடைய படையினரை நான் எங்குமே அனுப்ப மாட்டேன் என்று சொல்லியிருந்தவர். அதப்ப நேற்று வியாழக்கிழமை, இன்றைக்கு செய்தி வருது கலிபோர்னியாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி. அதுக்காக நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட போயிட்டு கேட்க முடியாது, என்ன நேற்று அப்படி சொன்னீங்க, பிறகு இன்றைக்கு இப்படி சொல்றீங்க என்று சொல்லி. அது அப்படித்தான், அவர் அப்படித்தான், எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இப்பொழுது அமெரிக்க கடற்படையினுடைய சிறப்பு பயிற்சி பெற்ற 7500 வீரர்கள் பல கப்பல்களில் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய பிரதானமான நோக்கம் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறது தான். எனவே இவர்கள் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பார்களா இல்லையா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரம் அமெரிக்காவிடம் இன்னும் ஒரு திட்டமும் இருக்கிறதாம், அதாவது கார்க் தீவினை கைப்பற்றுது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், கார்க் தீவை கைப்பற்றி அதை முழுக்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டா அதை வச்சு கொண்டு ஈரானோட பேரம் பேச முடியும், ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சொல்லி. எனவே கார்க் தீவினை கைப்பற்றினால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கலாம் என்று சொல்லி இந்த ஐடியாவை யார் கொடுத்ததுன்னு தெரியல. அந்த ஐடியா முதல்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட தெரியல. எனவே எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய பெருமளவிலான படையை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புகிறது. ஈராக்கில் நிலை கொண்டிருந்த அத்தனை நேட்டோ படையினரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக நேட்டோ அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஈராக்கில் நிலை கொண்டிருக்கிற நேட்டோ படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டது, ட்ரோன் தாக்குதல்கள். அதில் நிறைய பேர் காயமடைந்திருந்தார்கள். ஒரு பிரெஞ்சு வீரர் கொல்லப்பட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இத்தாலியில் நேபிள்ஸ் என்று சொல்லி இடம் இருக்குது. அங்கே நேட்டோக்கு ஒரு கட்டளை பணியகம் ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு போயிட்டு இப்பொழுது அவர்கள் அனைவரும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நேட்டோ சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோவை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நேட்டோ ஒரு கோழை அமைப்பு, அவர்கள் கோழைகள், அவர்கள் காகித புலிகள் என்று சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு நேட்டோ உதவி செய்யவில்லை என்று சொல்லி அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கோபம். அதனால தான் இந்த கடுமையான வார்த்தைகளை விட்டிருக்கின்றார். காகித புலிகள், கோழைகள் என்று சொல்லி
வர்ணித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.